ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கீர்த்தி வாசு அப்படிங்கிறவங்க பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான இந்த தீபாவளி ரெசிபி தான் இது. இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளோட லட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறும் பாசிப்பருப்பை வறுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வறுக்க நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தேவைப்படும். இது ஒரு 3 ஏலக்காய் இதோட சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க, பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம வறுக்க சரியாயிடும். வெறும் பாசிப்பருப்பை வறுத்தோன்னா அதோட கலர் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஒன்று வந்து அதிகமாக வறுபடும், ஒன்று லைட்டாக வறுபடும். இந்த மாதிரி வறுக்கும்போது நல்ல கலர் வந்து ஒன்று போல் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஒட்டும். அப்புறம் நம்ம அதை எடுத்து விட்டு வறுத்துக்கணும். இந்த சமயத்தில் தேவைன்னா 2 ஸ்பூன் நெய் கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நல்லா ஒன்று போல் வறுபடும். ஓரளவு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சு வறுக்கிறனால நல்லா ஒன்று போல் வறுக்கும். அந்த கலர் ஒன்று போல் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா சூப்பராக வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். 1 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் சர்க்கரைக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். நெய்யை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது கூட நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச பாதாம் பருப்பு, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ஒரு பவுலில் வந்து நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரையை கொட்டிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து திரிச்ச அந்த பாசிப்பருப்பு மாவு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க நெய்யை சூடாக இருக்கும்போதே இதோட சேர்த்துக்கலாம். 1/4 கப் போதும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த 1/4 கப் கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நெய்யோடு நல்லா சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. நம்மளோட அந்த மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா லட்டுவாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.